அடுத்து பாருங்க இந்த ரிடக்ஷன் ஆஃப் கார்பனைல் காம்பவுண்ட்ஸ் பார்த்தோமா ரிடக்ஷன் ஆஃப் கார்பனைல் காம்பவுண்ட்ஸ் இதான் உங்க சிலபஸ்ல இருக்கிறது ரிடக்ஷன் ஆஃப் கார்பனைல் காம்பவுண்ட்ஸ் ஃபர்ஸ்ட் ரெடியூசிங் ஏஜென்ட்ல என்னன்னு தெரியும் ரிடக்ஷன் அப்படினா என்னது addition of oxygen oxidation removal of hydrogen correct loss of electron இதெல்லாம் என்னது oxidation அதோட ஆப்போசிட் process என்னது reduction இதெல்லாம் அப்ப reduction எதுல நடக்கும் ஒரு கார்போனைல் நடக்கும் கார்போனைல் அப்படிங்கிறது ஜெனரலா உங்களுக்கு சிலபஸ்ல இருக்கக்கூடியது ஆல்டிகைட் கீட்டோன் ஜெனரலா இருக்குது ஆல்டிகைட் கீட்டோன் ஃபர்ஸ்ட் என்ன தெரியும் அப்படினா இந்த ரெடியூசிங் ஏஜென்ட்ல என்னன்னா ஒரு கார்போனைல்ல ரெடியூஸ் பண்ணக்கூடிய ரெடியூசிங் ஏஜென்ட் உங்களுக்கு சிலபஸ்ல என்ன கொடுத்துட்டாங்களோ அதுக்கு தகுந்த மாதிரி ரெடியூசிங் ஏஜென்ட்ல நீங்க என்ன பண்ணலாம் யூஸ் பண்ணிக்கலாம் ஒன்னு லித்தியம் அலுமினியம் ஹைட்ரேட் லித்தியம் அலுமினியம் ஹைட்ரேட் இதுல லித்தியம் அலுமினியம் ஹைட்ரேட் அப்படிங்கிறது லித்தியம் பிளஸ் ஆகும் அலுமினியம் AlH4 ஆகும் இருக்கும் அலுமினியம் எத்தனை பிளஸ் அலுமினியம் 3 தான் வேலன்சி அலுமினியம் அட்டாமிக் நம்பர் என்னது 283 அட்டாமிக் நம்பர் 13 இல்லையா நீங்க எழுதி பாத்தீங்கன்னா 282 வரும் ஏன் 282 வருது மோர் ஸ்டேபிளான Al3 plus தான் மோர் ஸ்டேபிள் அப்ப பாத்தீங்கன்னா இந்த ஹைட்ரஜன் வெளிய போயிட்டு நமக்கு H மைனஸ் வந்து கிடைக்கும் ஒரு ஹைட்ரஜன் ஒரு H மைனஸ் எடுத்துட்டு Al3 plus ஆகும் H மைனஸ் கிடைக்கும் அதனால தான் இந்த ரிஏஜென்ட் பேரு ஹைட்ரைடு ரிஏஜென்ட் ஹைட்ரைடு அப்படினா H மைனஸ் ப்ரொடியூஸ் பண்ணக்கூடிய ரிஏஜென்ட் பேர் என்னது ஹைட்ரைடு ரிஏஜென்ட் ஹைட்ரைடு ரெடியூசிங் ஏஜென்ட் ஹைட்ரைடு ரெடியூசிங் ஏஜென்ட் ஆல்ரெடி சொன்னோமா லாஸ்ட் கிளாஸ்ல H மைனஸ் அப்படிங்கிறது நியூக்ளியோஃபைல் இல்லையா மைனஸ் சொன்னா என்னது நியூக்ளியோஃபைல் அப்ப கார்பனில் என்ன அடிஷன் நடக்குது நியூக்ளியோஃபைல் என்னது நியூக்ளியோஃபைல் கார்பனில் நடக்கக்கூடியது நியூக்ளியோஃபைல் அடிஷன் அப்ப ஃபர்ஸ்ட் லித்தியம் அலுமினியம் ஹைட்ரேட் கொடுத்திருந்தாங்கன்னா அது தெரிய தேவையில்ல அதுல இருந்து H மைனஸ் வந்து ப்ரொடியூஸ் பண்ணுது அப்படிங்கிறது தெரியும் சரிங்களா லித்தியம் அலுமினியம் ஹைட்ரேட் அப்படிங்கிறது ஒன் ஆஃப் த ஸ்ட்ராங் ரெடியூசிங் ஏஜென்ட் ஸ்ட்ராங் ரெடியூசிங் அடுத்து சிமிலர் டு த சோடியம் போரோ ஹைட்ரேட் இதுல எப்படி பிரியும் Na+ இருக்குமா போரானுக்கு என்ன வேலன்சி 3 போரானுக்கு என்ன வேலன்சி 3 அப்ப இந்த போரானுக்கு 4 ஹைட்ரஜன் இருக்குமா அப்ப BH4 இங்க மைனஸ் இருக்கு இங்க பிளஸ் இருக்கு கரெக்ட்டா இந்த H மைனஸ் வெளிய போச்சுனா இதுல இருந்து கிடைக்கக்கூடிய என்னது BH3 சரியா கிடைக்கும் BH3 அப்படிங்கிறது போரானுடைய ஆர்பிட்டல் அப்ப இதுல கிடைக்கக்கூடிய ரிஏஜென்ட் என்னது ஹைட்ரேட் ரெடியூசிங் ஏஜென்ட் H மைனஸ் டேக்கன் ஆட் நியூக்ளியர் அப்ப சோடியம் போரோ ஹைட்ரேட் சொன்னாலும் சரி லித்தியம் அலுமினியம் ஹைட்ரேட் சொன்னாலும் சரி எல்லாம் என்னது ரெடியூசிங் ஏஜென்ட் சரிங்களா அதுக்கப்புறம் எது ஸ்டாக் இருக்கு அப்படிங்கறது பாயிண்ட் பண்ணுங்க அடுத்து டைபால் H சொல்லுவாங்க அடுத்து டைபால் H என்னது அதே சொல்லிருக்காங்க H அப்படினா என்னது ஹைட்ரேட் ரெடியூசிங் ஏஜென்ட் தான் டைபால் அப்படிங்கிறது டை ஐசோப்ரோபைல் அலுமினியம் ஹைட்ரேட் சரிங்களா இந்த அலுமினியம் ஹைட்ரேட் அப்படினா இந்த அலுமினியம் இங்க ஹைட்ரேட் ஐசோப்ரோபைல் அப்படினா இதுதான் ஐசோப்ரோபைல் குரூப் ஒரு கார்பன் ஒரு ரெண்டு மெத்தில் குரூப் ஒரு கார்பன் இன்னொரு மெத்தில் குரூப் இது ஐசோப்ரோபைல் இது பேர் என்னது ஐசோப்ரோபைல் சில இடத்துல ஐசோப்யூட்டைல் கூட சொல்லிருக்கோம் சரிங்களா இந்த கார்பன்ல ரெண்டு மெத்தில் குரூப் கார்பன் இந்த ஒரு CH3 இந்த ஒரு CH3 இதுதான் டைபால் H அலுமினியம் எத்தனை இருக்கும் டை ஐசோப்ரோபைல் அதாவது ஐசோபியூட்டைல் இல்ல ஐசோப்ரோபைல் சில இடத்துல பியூட்டைல் கொடுத்திருப்பாங்க சில இடத்துல ப்ரோபைல் அலுமினியம் ஹைட்ரேட் Al அப்படிங்கிறது அலுமினியம் H அப்படிங்கிறது ஹைட்ரேட் இப்போ இதில இருந்து கிடைக்கக்கூடிய ரிஏஜென்ட் வந்து H மைனஸ் ஹைட்ரேட் ரெடியூசிங் ஏஜென்ட் டைபால் H அதே மாதிரி நமக்கு சோடியம் வித் எத்தனால் இதுவும் என்னது ஒன் ஆஃப் த ரெடியூசிங் ஏஜென்ட் சோடியம் வித் எத்தனால் அதே மாதிரி ரிமைனிங் இருக்கக்கூடியதுல இன்னும் சில கேसेसல கொடுத்திருக்காங்க ஒரு புக்ல லித்தியம் அலுமினியம் ஹைட்ரேட் அதே மாதிரி ஹைட்ரஜன் வித் பிளாட்டினம் ஹைட்ரஜன் வித் நிக்கல் hydrogen with palladium இதெல்லாம் one of the reducing agent one of the என்னது reducing இதான் வந்து ஓவரால் இருக்கக்கூடிய உங்க சிலபஸ்ல இருக்கக்கூடிய அதே மாதிரி இன்னொரு ரிஏஜென்ட் வந்து இருக்கு B2H6 டைபோரேட் இன் டெட்ராஹைட்ரோபியூரான் ஆல்ரெடி கிளாஸ்ல பார்த்தோமா இது கூட சோடியம் பெராக்சைடு பேஸ் இருந்தா அது என்ன ரிஏஜென்ட் ஹைட்ரோகுளோரேஷன் ஆக்சிடேஷன் பார்த்தோமா இதுக்கு முன்னாடி ஹைட்ரோகுளோரேஷன் ஆக்சிடேஷன் இதுவும் என்ன ரிஏஜென்ட் அப்படினா ஹைட்ரேட் ப்ரொடியூஸ் பண்ணக்கூடிய one of the reducing ஏஜென்ட் இதெல்லாம் ரெடியூசிங் ஏஜென்ட்ல உங்க சிலபஸ்ல இருக்கக்கூடிய ஏஜென்ட் சரிங்களா இது எல்லாத்தையும் என்ன தெரியும் H மைனஸ் அப்படிங்கிறது தெரியும் எது ரெடியூசிங் ஏஜென்ட் லித்தியம் அலுமினியம் ஹைட்ரேட் ரெடியூசிங் ஏஜென்ட் சோடியம் போரோ ஹைட்ரேட் ரெடியூசிங் ஏஜென்ட் டைபால் H ரெடியூசிங் ஏஜென்ட் சோடியம் வித் எத்தனால் ரெடியூசிங் ஏஜென்ட் ஹைட்ரஜன் வித் பல்லேடியம் ஹைட்ரஜன் வித் பிளாட்டினம் ஹைட்ரஜன் வித் நிக்கல் இதெல்லாம் என்னது
ஹைட்ரஜன் ரிப்பேர் ஹைட்ரோஜனேஷன் ரியேஜென்ட் சொல்லுவாங்க. பர்టిక్యులரா இந்த ரியேஜென்ட் பேர் என்னது? ஹைட்ரோஜனேஷன். ஹைட்ரோஜனேஷன் என்னது? ரெண்டு ஹைட்ரஜன் ஆட் பண்ணக்கூடியது. ஒரு C டபுள் பாண்ட் O பிரேக் பண்ணி ரெண்டு ஹைட்ரஜனை ஆட் பண்ணக்கூடியது. அதனால அது பேர் என்னது? ஹைட்ரோஜனேஷன் ரியேஜென்ட். இதுவும் ஒன் ஆஃப் தி ரெடியூசிங் ஏஜென்ட். ஒன் ஆஃப் தி பாயிண்ட் புரியுதா? இப்போ பாருங்க, இப்போ என்ன பண்ணுவோம், நம்ம எடுக்கக்கூடிய ரெடியூசிங் ஏஜென்ட் நமக்கு தெரியும். அந்த ரெடியூசிங் ஏஜென்ட்ல ஒரு ஆல்டிகேட் எடுத்து நம்ம என்ன ப்ரிப்பேர் பண்ணணும்? ஆல்கஹாலை ப்ரிப்பேர் பண்ணணும். ஆல்கஹால இப்போ ஜெனரல் ஒரு மெக்கானிசம் இருக்குல்ல, ரிமைனிங் இருக்கக்கூடிய மெக்கானிசம் நீங்க எழுதலாம் ஈஸியா. இது கார்பன் சிஸ்டமா? இதெல்லாம் சிஸ்டம் கார்பன் சிஸ்டம். இப்போ எடுக்கக்கூடிய ரியேஜென்ட் லித்தியம் அலுமினியம் ஹைட்ரைட். லித்தியம் அலுமினியம் ஹைட்ரைட். ப்ரொடியூஸ் பண்ணக்கூடிய நியூக்ளியோஃபைல் என்னது? H-. H- அப்படிங்கிறது நியூக்ளியோஃபைல். இது என்ன சென்டர்? எலக்ட்ரான் டெசிஷன் சென்டர். எலக்ட்ரான் நடக்கக்கூடிய ரியாக்ஷன் என்னது? நியூக்ளியோஃபிலிக் அடிஷன் ரியாக்ஷன். இங்க எது வேணாலும் எடுத்து போகுது. அதுக்கப்புறம் அடுத்து கேட்குது இந்த ஜெனரல் மெக்கானிசம். இங்க இருக்கக்கூடிய நியூக்ளியோஃபைல் இங்க இருக்கக்கூடிய கார்பனைல் அப்ரோச் பண்ணுது. இங்க இருக்கக்கூடிய டபுள் பாண்ட் சிங்கிள் பாண்டா கன்வெர்ட் ஆகுது. தான் ஃபர்ஸ்ட் ஸ்டெப். அப்ப O- இங்க இருக்கக்கூடியது கார்பன், இங்க இருக்கக்கூடியது ஹைட்ரஜன். கரெக்ட்டா? இதுதான் ஃபர்ஸ்ட் ஸ்டெப். இங்க தான் வந்து அடுத்த லெவலான பாயிண்ட் இருக்கு. இப்போ இந்த O- வந்து திரும்ப இங்க பார்ட்டிசிபேட் பண்ணுமா இல்ல இது ஹைட்ராலிசிஸ் ப்ராசஸ்ல இன்வால்வ் ஆகுமா அப்படிங்கறத பொறுத்து இருக்குன்னா இங்க இருக்கக்கூடிய லீடிங் இருக்கக்கூடிய டெண்டன்சி பொறுத்து இருக்கு. லீடிங் இருக்கக்கூடிய டெண்டன்சி நல்ல கவனி. இங்க இருக்கக்கூடிய C டபுள் பாண்ட் O அதாவது O- சப்போஸ் இங்க இருக்கக்கூடிய லீடிங் குரூப்பா இருந்தா ஆல்ரெடி மூணு கேसेस பார்த்தோமா. ஒன்னு லீடிங் குரூப் இருக்கக்கூடிய டெண்டன்சி, இன்னொன்னு நாட் லீடிங் குரூப், இன்னொன்னு அசிடிக் புரோட்டான். இப்போ ஃபர்ஸ்ட் நம்ம பார்க்கிறது இந்த நெகட்டிவ் பார்ட் ஆட் ஆன உடனே இந்த நெகட்டிவ் பார்ட் வந்து திரும்ப இங்க பார்ட்டிசிபேட் இந்த இப்போ ஹைட்ரஜன் இருக்கு. இப்போ திரும்ப இது பார்ட்டிசிபேட் பண்ணா இந்த லீவிங் குரூப் என்ன ஆயிடும்? வெளியே போயிடும். அப்போ இந்த லீவிங் குரூப் இருந்தாதான் இந்த ஆக்சிஜன் மேல இருக்கக்கூடிய நெகட்டிவ் சார்ஜ் வந்து திரும்ப பார்ட்டிசிபேட் பண்ணும். இது ஒரு கேட்டகரி. பாயிண்ட் புரியுதா? அடுத்த கேட்டகரி என்னன்னா இந்த O- இங்க இருக்கக்கூடியது வந்து ஆல்ரெடி ஹைட்ரஜன் இருக்கு, இங்க ஒரு மெத்தில் இருக்கு. இப்போ திரும்ப இங்க ஒரு மெத்தில் இருக்கு வச்சுக்கோ. இதெல்லாம் குரூப் நாட் லிவிங் குரூப். அப்ப இது எதுல பார்ட்டிசிபேட் பண்ணா? due to the hydrolysis. due to the அப்ப இந்த நெகட்டிவ் ஒரு பாசிட்டிவ் வேணுமா இல்லையா? இந்த பாசிட்டிவ் அதாவது இந்த ஆக்சிஜன் வேலன்ஸ் சாட்டிஸ்ஃபை பண்ணனும்னா ஒண்ணு இந்த பாண்ட் வந்து மைக்ரேட் ஆகலாம். இந்த பாண்ட் மைக்ரேட் ஆகணும்னா அது லீவிங் குரூப்பா இருக்கும். குளோரின், புரோமின், OCH3, OBr இல்லனா என்ன OTS இந்த மாதிரியான லீவிங் குரூப் இருக்கும். இந்த O- க்கு பார்ட்டிசிபேட் பண்ண முடியாத அளவுக்கு இங்க லீவிங் குரூப் இல்ல அப்படினா இது என்ன எதுல இன்வால்வ் ஆகும்? புரோட்டானேஷன்ல இன்வால்வ் ஆகும். புரோட்டானேஷன் அப்படிங்கிறது இந்த வாட்டர்ல இருந்து கிடைக்கக்கூடிய H+ and OH-. இந்த O- இங்க இருக்கக்கூடிய H+ எழுதிட்டு நமக்கு என்ன ஃபார்ம் ஆகுதுன்னா இந்த ஆல்ரெடி ஒரு CH3, இந்த ஒரு CH3, இந்த ஹைட்ரஜன், இது OH ஆ மாறும். இது செகண்ட் process. இது ஃபர்ஸ்ட் process. ரெண்டு process புரியுதா? புரியுதா? ரெண்டு ஆல்ரெடி ஒரு கார்பன் சிஸ்டமா இருந்தா மூணு கேட்டகரி. ஒன்னு லீவிங் குரூப் இருக்கக்கூடியது, இன்னொரு லீவிங் குரூப் இல்லாதது, தேர்ட் அசிட்டிக் புரோட்டான் இருக்கக்கூடியது. இப்போ இந்த நெகட்டிவ் சார்ஜ் இந்த மாதிரி ரியாக்ஷன்ல நடக்கும்போது இங்க இருக்கக்கூடிய லீவிங் குரூப் இருக்கா இல்லையான்னு பார்க்கணும். லீவிங் குரூப் இல்லைன்னா என்ன பண்ணும்? ஹைட்ராலிசிஸ் ப்ராசஸ். அதனால தான் நமக்கு ஆப்ஷன் கொடுக்கும்போது ஃபர்ஸ்ட் எக்ஸாம்பிள் CH3 C டபுள் பாண்ட் O H ஆல்டிகேட் क्वेश्चन நம்பர் 1. என்னது? ஆல்டிகேட். இப்போ இந்த ஆல்டிகேட் வந்து என்ன பண்றாங்க? லித்தியம் அலுமினியம் ஹைட்ரைட் நம்பர். லித்தியம் அலுமினியம் ஹைட்ரைட் அப்படிங்கிறது ஒன் ஆஃப் தி ரெடியூசிங் ஏஜென்ட் H- வந்து ப்ரொடியூஸ் பண்ணும். H- வந்து ப்ரொடியூஸ் பண்ணும். இந்த H- என்ன பண்ணும்? ஒரு நியூக்ளியோஃபிலிக் அடிஷன் ரியாக்ஷன்ல இன்வால்வ் ஆகும். அப்ப ஃபர்ஸ்ட் ஸ்டெப்ல CH3 CO- இந்த ஹைட்ரஜன் இந்த ஒரு ஹைட்ரஜன் தான் அட்டாக் பண்ணிருக்கு. கரெக்ட்டா? இது ஃபர்ஸ்ட் ஸ்டெப். அடுத்த ஸ்டெப் என்ன நடக்கும்னா இப்போ இது இன்வால்வ் ஆகுமா அப்படிங்கறத பொறுத்து இருக்கு. இங்க இருக்கக்கூடிய இருக்கு ஹைட்ரஜன் இட் இஸ் நாட் a living group, மெத்தில் நாட் a living group. அப்ப இன்வால்வ் ஆகும் இந்த ஹைட்ராலிசிஸ். அப்ப ஹைட்ராலிசிஸ் பண்ணும்போது H+ and OH- இந்த O- அட்டாக் பண்ணும்போது CH3 COH இந்த ஹைட்ரஜன் ஓவரால் எப்படி இருக்கலாம்? CH3 CH2 OH. நமக்கு என்ன கிடைச்சது? ஒரு எத்தனால் கிடைச்சது. என்ன கிடைச்சிருக்கு? எத்தனால். பாயிண்ட் புரியுதா இல்லையா? புரியுதா? இப்போ இதுல அடுத்த எக்ஸாம்பிள் பாருங்க. क्वेश्चन नंबर 2 CH3 C டபுள் பாண்ட் O CH3. இந்த புக்ல எடுத்து பாத்தீங்கன்னா ரியேஜென்ட் கொடுக்கும்போதே அதுபடி கொடுத்திருப்பாங்க. இந்த மாதிரி கொடுத்திருப்பாங்க. லித்தியம் அதாவது ஒரு கீட்டோன் ஜெனரலா ஒரு ஃபார்முலா சிஸ்டம் கொடுத்துட்டு லித்தியம் அலுமினியம் ஹைட்ரைட் 1 இந்த ஸ்டெப்ல 2H2O கொடுத்திருப்பாங்க. அப்படினா மீனிங் என்னது? இங்க H2O கொடுத்திருக்காங்க அப்படினா அது லீவிங் குரூப் இல்லன்னு அர்த்தம். அது மறைமுகமா அவங்க சொல்லியிருக்காங்க.
இப்போ வாட்டர் எங்க கொடுக்கணும்? முதல்ல லித்தியம் அலுமினியம் ஹைட்ரேட் ரியாக்ஷன் இன்வால்வ் ஆயிருக்கு. ஓகே, அப்போ வாட்டர் கொடுத்துருந்தாங்க என்ன அர்த்தம்? அடுத்த ஸ்டெப்ல அந்த வாட்டர் இன்வால்வ் ஆகுதுன்னு அர்த்தம். அப்போ வாட்டர் கொடுத்துருந்தாங்கன்னா அதை லீவிங் குரூப் இல்லைன்னு நீங்க புரிஞ்சுங்க. சரிங்களா? அப்படி இல்லை அப்படின்னா என்ன பண்ணலாம்? ரியாக்ஷன் எழுதி நீ லீவிங் குரூப் இல்லை அப்படிங்கிறது உங்களுக்கு ஆல்ரெடி இந்த கால்குலேஷன் வச்சு தெரியும். இந்த நெகட்டிவ் பார்ட் ஆட் ஆனால் லீவிங் குரூப் இருந்தால் இது சி டபுள் பாண்ட் ஓவர் ஃபார்ம் ஆகும். அப்படி லீவிங் குரூப் இல்லைன்னா எதில் பார்ட்டிசிபேட் பண்ணும்? புரோட்டான் அப்ஸ்ட்ராக்ஷன்ல ஃபார்ம் பண்ணுவாங்க. புரோட்டான் அப்ஸ்ட்ராக்ஷன் எங்கேருந்து கிடைக்கும்? வாட்டர்ல இருக்கக்கூடிய H+ எடுத்து அதுதான் அவங்க கொடுத்துருப்பாங்க. லித்தியம் அலுமினியம் ஹைட்ரேட் ஒரு ஆல்டிகேட் கீட்டோன்ல பார்த்தீங்கன்னா என்ன இல்லை, எந்த ஆல்டிகேட்டா இருந்தாலும் சரி, எந்த கீட்டோனா இருந்தாலும் சரி, அது என்ன இருக்காது? லீவிங் குரூப் இல்லை. லீவிங் குரூப் அப்போ லீவிங் குரூப் எதுவும் பார்ட்டிசிபேட் பண்ணோம்? புரோட்டான் அப்ஸ்ட்ராக்ஷன்ல பார்ட்டிசிபேட் பண்ணும். புரோட்டான் இப்போ பாருங்க இது ஒரு கீட்டோனா. இப்போ இந்த கீட்டோட ஃபர்ஸ்ட் ஸ்டெப் என்னது? லித்தியம் அலுமினியம் ஹைட்ரேட் H-. சரிங்களா? புக்ல பார்த்தீங்கன்னா லித்தியம் அலுமினியம் ஹைட்ரேட் 1 இங்க வந்து வாட்டர் கொடுத்துருப்பாங்க. அப்போ மீனிங் என்னது? லித்தியம் அலுமினியம் ஹைட்ரேட் என்ன ப்ரொடியூஸ் ஆகுது? H-. அந்த H- என்ன பண்ண ஃபர்ஸ்ட் ஸ்டெப் அட்டாக் பண்ணுமா? CH3 C O- இது அட்டாக் பண்ணுது ஹைட்ரஜன். இதுல ஃபர்தர் என்ன இருக்கு? CH3 இப்போ என்ன எது இன்வால்வ் ஆகும்? வாட்டர். புரோட்டான் எக்ஸ் இன்வால்வ் ஆகுமா? நம்ம H+ போட்டு எடுக்கலாமா? நமக்கு ப்ராடக்ட் என்னன்னு தெரிஞ்சா போதும், பாயிண்ட் என்னன்னு தெரிஞ்சா போதும். அப்ப என்ன கிடைக்கும்? CH3 C இந்த OH இந்த ஹைட்ரஜன் இந்த மெத்தில் என்ன ஆல்கஹால் செகண்டரி ஆல்கஹால். இது என்ன ஆல்கஹால்? பிரைமரி ஆல்கஹால். இது என்ன ஆல்கஹால்? ஒரே பாயிண்ட் சொல்றோம் அப்படின்னா ஒரு ஆல்டிகைடை எடுத்துட்டு லித்தியம் அலுமினியம் ஹைட்ரேட், சோடியம் போரோஹைட்ரேட், சோடியம் வித் எத்தனால், அதே மாதிரி ஹைட்ரஜன் வித் பல்லேடியம், ஹைட்ரஜன் வித் பிளாட்டினம், ஹைட்ரஜன் வித் நிக்கல், B2H6 வித் டெட்ராஹைட்ரோஃபியூரான், அதே மாதிரி டைபால் H எது போட்டாலும் சரி. பிரைமரி ஒரு ஆல்டிகைடா இருந்தா பிரைமரி ஆல்கஹால் கிடைக்கும், கீட்டோனா இருந்தா செகண்டரி ஆல்கஹால். கீட்டோனா இருந்தா பாயிண்ட் தான். நீங்க எந்த ஆல்டிகைடா எடுத்து செக் பண்ணி பாத்துக்கீங்க. அப்ப என்ன தெரியும்? ஃபர்ஸ்ட் ரெடியூசிங் ஏஜென்ட் எதுன்னு தெரியும். லித்தியம் அலுமினியம் ஹைட்ரேட், சோடியம் போரோஹைட்ரேட், டைபால் H, சோடியம் வித் எத்தனால், சோடியம் வித் எத்தனால். அதுக்கப்புறம் என்னது? B2H6 அப்படிங்கிறது டைபோரேட் வித் டெட்ராஹைட்ரோஃபியூரான். அடுத்து ஹைட்ரஜன் வித் பல்லேடியம், ஹைட்ரஜன் வித் பிளாட்டினம், ஹைட்ரஜன் வித் நிக்கல். இதெல்லாம் என்னது? ரெடியூசிங் ஏஜென்ட். ரெடியூசிங் இந்த எல்லா ரியேஜென்ட்டும் ஒரு ஆல்டிகைடா இருந்தா கன்வெர்ட்டட் இன்டு பிரைமரி ஆல்கஹால், ஒரு கீட்டோனா இருந்தா கன்வெர்ட்டட் இன்டு செகண்டரி ஆல்கஹால். இதுதான் ஃபைனல் கன்க்ளூஷன். சரிங்களா? இந்த எல்லா ரெடியூசிங் ஏஜென்ட் அப்ப இங்க இருக்கக்கூடிய எல்லா ரெடியூசிங் ஏஜென்ட் இங்க இருக்கக்கூடிய எல்லா ரெடியூசிங் ஏஜென்ட் தான். நீ மற்ற ரெடியூசிங் ஏஜென்ட் எடுக்க கூடாது. அப்ப இங்க இருக்கக்கூடிய ரெடியூசிங் ஏஜென்ட் இங்க நம்ம பார்த்த எல்லா ரெடியூசிங் ஏஜென்ட்டும் ஒரு ஆல்டிகைடா இருந்தா நமக்கு என்ன கிடைக்கும்? பிரைமரி ஆல்கஹால் கிடைக்கும். ஒரு கீட்டோனா இருந்தா C டபுள் பாண்ட் O, ஒரு கீட்டோனா இருந்தா நமக்கு செகண்டரி ஆல்கஹால் வந்து கிடைக்கும். இதுதான் ஃபைனல் கன்க்ளூஷன். டெர்ஷரி ஆல்கஹால் தான் நோ ரியாக்ஷன். டெர்ஷரி ஆல்கஹால் அதாவது இதுல அடுத்து பார்ப்போம். சரிங்களா? முதல்ல ஆல்டிகைடா இருந்தா பிரைமரி ஆல்கஹால், கீட்டோனா இருந்தா செகண்டரி ஆல்கஹால். நமக்கு ஆன்சர் புரியுதா? அப்ப இந்த ரியேஜென்ட் என்ன கொடுத்திருக்காங்க பாருங்க. உங்க புக்ல லித்தியம் அலுமினியம் ஹைட்ரேட் கொடுத்திருப்பாங்க, சோடியம் போரோஹைட்ரேட் கொடுத்திருப்பாங்க. அதுக்கப்புறம் எக்ஸாம்பிள்ஸ்ல பார்த்தீங்கன்னா டைபால் H, சோடியம் எத்தனால் கொடுத்திருப்பாங்க. இன்னும் ஒரே ஒரு எக்ஸாம்பிள் ஹைட்ரஜன் வித் ஒரே ஒரு பிளாட்டினம் மட்டும் கொடுத்திருப்பாங்க. ஆனா எல்லா ரியேஜென்ட்டும் மேட்ச் என்ன அப்படின்னா ஒரு ஆல்டிகைடா இருந்தா பிரைமரி ஆல்கஹால், ஒரு கீட்டோனா இருந்தா செகண்டரி ஆல்கஹால். இது தெளிவா தெரியும். சரிங்களா? இதுதான் ஒரு கார்போனைலுடைய ரிடக்ஷன். கார்போனைல் ரிடக்ஷன் பண்ணும்போது என்னென்ன கிடைக்கும் அப்படின்னு பாயிண்ட் புரியுதா இல்லையா?